ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். 1967 தேர்தலில் காமராஜர் அவர்கள் தோற்ற செய்தி பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் சென்றபோது அவரை போன்ற ஒரு தலைவர்கள்லாம் தோற்றிருக்கவே கூடாது, உள்ளபடியே ரொம்ப மனவேதனையாக இருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா. நல்லகண்ணு அவர்கள் எவ்வளவோ தேர்தலில் நின்றிருக்கிறார். அத்தனை தேர்தல்லையுமே அவரை மக்கள் தோற்கடிச்சாங்க. ஆனாலும் நல்லகண்ணு அவர்களையோ காமராஜர் அவர்களையோ எந்த ஒரு முதலமைச்சரும் நக்கல் நையாண்டி பண்ணதே கிடையாது. ஆனால் கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோற்றத விஜய் அவர்கள் நக்கல் நையாண்டி செய்வதோடு எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுன அந்த உடல் மொழி இருக்குது தெரியுமா, ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. விஜய் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றத இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கேவலமான ஒரு நபராக விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார். இவருக்கு உரிய பதிலடியை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாலும் நமக்கு சில கேள்விகள் அவர் நோக்கி இருக்கு. அந்த கேள்வியில கேட்டு தான் இந்த வீடியோவில் விஜயை அம்பலப்படுத்த போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பேச போகிறார். தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும், தன்னுடைய வாக்குறுதிகளை நம்ம எப்படி நிறைவேற்ற போகிறோம், எதிர்க்கட்சிகள் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன திருத்தங்களை பண்ண சொல்லியிருக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே முதலமைச்சர் தன்னுடைய உரையில் பதிலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தா ஒன்றுமே இல்லை. வெறுமன 10 ரீல்ஸ் கண்டென்ட் போடுவதற்கான விஷயங்களை மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இப்படி அவர் பேசுவது என்பது புதுசு கிடையாது. ஆனால் விஜய் மட்டமானவர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார். அதை நீங்களே பாருங்க. எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். எவ்வளவு கேவலமான அருவருப்பான ஒரு விஷயத்தை ஒரு முதலமைச்சர் செய்கிறாரு பாருங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு தான் மிகப்பெரிய அவமானம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சிட்டோம் அப்படின்ற மமதையில் இங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறீங்கல்ல விஜய், உங்கள்கிட்ட சில கேள்விகள் எனக்கு இருக்குது. கும்மிடிப்பூண்டியில் பீகாரை சேர்ந்த ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் தூக்கி வீசப்பட்டாங்க. அப்படி வீசப்பட்ட பின்பு அந்த குழந்தை நினச்சிருக்கோம்ல, எங்கள் அப்பாவை காணமே, எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் மாமா தடுப்பாருன்னு சொன்னாரே, எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ஓட்டு போட வைக்க சொன்னாரே, எங்கே அவன் தடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம்ல. மணிமங்கலத்தில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த சிறுமி, அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அந்த குழந்தை நினச்சிருக்கும்ல, எங்கப்பா இருக்க, எங்கள் அப்பா எங்கே காணோம், விஜய் மாமா தடுப்பாருன்னு சொன்னாரே, வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம்ல. திருவள்ளூரில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை ஆட்டோ டிரைவர் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாரு. எங்கள் அப்பா எங்கப்பா இருக்க, விஜய் மாமா தடுப்பாருன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினச்சிருக்கும்ல. மயிலாப்பூரில் வீட்டில் தனியாக இருந்த 12 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. அந்த குழந்தை நினச்சிருக்கும்ல, எங்கள் அப்பா எங்கப்பா போயிட்ட, விஜய் மாமா தடுப்பாருன்னு சொன்னாரே, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு ஏன், விஜயோடைய சொந்த தொகுதியான பெரம்பூர்லேயே 17 வயசு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. எங்கப்பா இருக்க, எங்கள் அப்பாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கதறி இருக்கும். விஜய் மாமா தடுப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு, தடுக்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினைத்திருக்கும். அம்பத்தூரில் 2 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணாங்களே, அப்போ அந்த 2 குழந்தையுமே அப்பாவை தேடி இருக்கும். அதே போல் விஜய் மாமா தடுப்பாருன்னு சொன்னாரே, அந்த விஜய் மாமாவையும் தேடி இருக்கும். காட்டு பக்கத்தில் 6 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அந்த 6 வயது குழந்தை எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி தேடி இருக்கோம். விஜய் மாமா தடுப்பாருன்னு சொல்லி தேடி இருக்கும். இதெல்லாம் ஒரே நாளில் நடந்த 7 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவங்கள் விஜயுடைய ஆட்சியில் தான். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கரூரில் 41 பேர் இறந்து போனாங்க. அதில் 9 பேர் சிறுமிகள், 1 வயசு பையன் இறந்து போனான்.
அந்த பையன் நினச்சிருப்பான்ல, அப்பா எங்கப்பா இருக்க, விஜய் மாமா பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவரே இன்னைக்கு நம்மளை எட்டி கூட பார்க்கலையே, என் இறந்த உடலை கூட பார்க்க வரலையே, தெரிச்சு ஓடிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்போ நினச்சிருக்கும்ல. விஜய் அவர்களே, இப்படி பல குழந்தைகள் உங்களுடைய ஆட்சியில் அப்பாவை தேடி இருக்கிறாங்க, விஜய் மாமா எங்கன்னு சொல்லி தேடி இருக்கிறாங்க. இதற்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? நீங்கள் தேடுறீங்களே அப்பா, அந்த அப்பா எங்கே தெரியுமா இருக்காரு? நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2500 பணம் கொடுக்க முடியாமல் 1000 ரூபாயை மட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மகளிர் உரிமை தொகை, அந்த மகளிர் உரிமை தொகையில் அந்த அப்பா இருக்கிறார். நீங்கள் ஆட்சிக்கு வந்து மூளை முடுக்கெல்லாம் பேருந்துகள் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிங்களே, அது நிறைவேற்ற முடியாமல் விடியல் பயண திட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறீங்களே, அதில் அந்த அப்பா இருக்கிறாரு. நான் முதல்வன் திட்டம் அழிச்சிங்களே எல்லா ரெக்கார்டையும், அந்த திட்டத்தில் அந்த அப்பா இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இலவச லேப்டாப்பு, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு ஃபண்டை சேங்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? அந்த கையெழுத்துல எல்லாத்துலேயுமே அந்த அப்பா இருக்கிறார். அந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடிய அத்தனை மக்களுடைய மனசுலையுமே அந்த அப்பா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன் விஜய், நேற்றைக்கு கூட உங்கள் பிறந்த நாளுக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொன்னார். அவர் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கிறார். கரூர் விஷயத்தில் அவர் நினச்சிருந்தாருன்னா உங்களை உள்ள தூக்கி வச்சு பெண்டை நிமித்தி இருக்கலாம், எஃப்ஐஆரை போட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்னங்க சொன்னார்? எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய ரசிகன் சாவதை விரும்ப மாட்டாருன்னு சொன்னார். ஆனால் அந்த குறைஞ்சபட்ச நாகரிகம், அடிப்படை பண்பு கூட உங்ககிட்ட இல்லையே. எவ்வளவு கேவலமாக அடுத்தவர்களை வந்து எமோஷ்னலாக தூண்டி விடணும். உதயநிதி இருக்கிறாரா, அவருடைய அப்பாவை சொன்னால் உதயநிதி கோவம் வரும், ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற குரூர மனநிலை இருக்குல்ல, மாப் மென்டாலிட்டி. அதாவது அடுத்த மதத்துக்காரனை இப்படி தான் வம்புழுப்பான், சீண்டி அவன் ஏதாவது சொன்னால் உடனே அவன் மேலே கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளுவாங்க. இதெல்லாம் வட இந்தியாவில் நடந்த சம்பவங்கள். அது மாதிரி தான் இன்றைக்கி சட்டசபை மாறி இருக்குது. ஒரு முதலமைச்சரே அந்த எண்ணத்தோடு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இதே ஸ்டாலின் தாங்க குளத்தூரில் தோற்று போன பிறகு முதல் ஆளாக நன்றி சொன்ன போனார். நீங்கள் இது வரைக்கும் நன்றி சொல்ல போல. திருச்சி கிழக்குக்கு போனது தேர்தல் பிரச்சாரம், பெரம்பூருக்கு இது வரைக்கும் போகவே இல்லை. அப்போ நன்றி சொன்ன போன அந்த ஸ்டாலின் அவர்கள் நினச்சி ஒட்டுமொத்த ஜனமும் கண்ணீர் சிந்துச்சு, சாரையாக வந்து நின்னாங்க. வரிசையாக நின்று நான் வந்து ஸ்டாலின் தோப்பார் நினைக்கவே இல்லைங்க, நான் வேறு கட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அழுது கொண்டே அவங்க திட்டங்கள் பற்றி பேசுனதை மீடியாக்களில் நீங்கள் பார்க்கலையா? அப்படி பார்க்கலன்னா தயவு செஞ்சு குளத்தூருக்கு போய் பாருங்கள். அவர் கட்டின மண்டபத்தில் நீங்கள் தேடுற அப்பா இருப்பார், அவர் கட்டின பாலத்தில் நீங்கள் தேடுற அப்பா இருப்பார், அவர் கட்டின படிப்பகத்தில் நீங்கள் தேடுற அப்பா இருப்பார். இப்படி குளத்தூரையே வேற மாதிரி மாற்றி காமிச்ச அந்த அப்பாவை நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி மட்டமாக பேசக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய வழியிலேயே பதில் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் தரமான ஒரு கேள்வியை கேட்டு விட்டார். எங்கள் அப்பாவை நீ தேடுறது இருக்கட்டும், செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு கணவனை மனைவி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரே போடாக போட்டார். விஜய் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நாகரிகமாகவே நடந்து கொண்டார் விஜய்கிட்ட. விஜய் அதற்காகவே பார்த்தீங்கன்னா அவரால் எவ்வளவு தரந்தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு தரந்தாழ்ந்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை நோக்கி பல்வேறு விஷயங்களை பண்ணார். ஆனால் இன்னைக்கு அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமே விஜயால் பதில் சொல்லவே முடியலை. அன்னைக்கு கட்சி நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். எந்த கட்சின்னு துணிச்சலா சொல்லு, உனக்கு தைரியம் இல்லையா, துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத கேள்வி கேட்டுட்டு உட்கார்றாருங்க. அப்போயாவது எந்த கட்சின்னு சொல்லணும்ல, அப்போவும் எந்த கட்சின்னு சொல்லாமல் வெறுமன கட்சி நீதி அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாரு இந்த விஜய். இந்த அளவுக்கு பயத்தை வச்சுக்கிட்டு வீரவசனம் பேசுகிற மாதிரி பல டைலாக்குகளை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு கொக்கரிக்கக்கூடாது விஜய் அவர்களே. இவர் சொல்கிறாரு ஒரு கட்டத்தில், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க அனுப்பி வச்சோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இது எங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆட்சி, மனசாட்சி உள்ளவங்க ஆதரவு கொடுத்த ஆட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களா முடிவெடுத்தாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஏன் பாஸ், இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயுஎம்எல், விசிகா, காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் யார் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க? யாருடைய வாக்காளர்கள் வாக்கு வந்து அவங்களுக்கு விழுந்துச்சு? திமுகவுடைய ஓட்டு தானே. திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகணும் அப்படின்னு சொல்லி தானே இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சு போட்ட ஓட்டு தானே. இன்னைக்கு சொல்லுவோம், உங்களுடைய ஆட்சி நடப்பதே திமுகவுடைய ஓட்டை வச்சு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது.
ஏன் விஜய் எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறீங்களே, வேற யாராவது உங்களை பார்த்துட்டு உங்க பையன் அப்பாவை காணான்னு சொல்லி தேடுறான், உங்களோட பொண்ணு அப்பாவை காணான்னு சொல்லி தேடுறாங்க, இத்தனைக்கும் உங்களுடைய பொண்ணு பட்டமளிப்புலால பட்டம் வாங்குறாங்க, உங்க பேரை சொல்லி தான் டாக்டர்னு சொல்லி கூப்பிடுறாங்க, அங்கே அவருடைய சகோதரன் தான் நிற்கிறானே தவிர அவங்களோட அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுடைய பையன் ஒரு முதல் படத்தை இயக்குறாரு, அந்த படத்துக்கு எட்டி கூட நீங்கள் பார்க்கலையே, அந்த படத்துடைய பூஜையிலையும் சரி வெளியீட்டு விழாவிலையும் சரி எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க விஜய்? இவ்வளவு ஏன் உங்களுடைய பதவியேற்பு விழாவிலேயே முன் வரிசையில் திரிசா இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, உங்கள் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் 2 பேரையுமே காணோம், உங்களுடைய மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா உங்ககிட்ட பதில் இருக்கா விஜய்? ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தில் நாம் இப்படியெல்லாம் பதில் சொல்லி பேச வேண்டிய நிலைக்கு நம்மளை விஜய் தள்ளி இருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் நான் பாதிக்கப்பட்டேன், நீ அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பேசுனீங்களே விஜய். ஒரு பாதிக்கப்பட்டவன், அதுவும் அதிகாரத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்து பாருங்களேன், அவன் வந்து ஆணவத்தில் ஆடவே மாட்டான். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் வந்த பிறகு நீங்கள் ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆணவத்தை கட்டுப்படுத்திக்கிங்க விஜய். ஸ்டாலின் எவ்வளவோ நல்லதுகளை பண்ணவங்க கூட கொளத்தூரில் அவர் தோல்வி அடைஞ்சார். அவரே தோல்வி அடைகிறாருன்னா ஆணவத்தில் ஆடக்கூடிய நீங்கள் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதில் சட்டமன்ற மரபு விஷயத்தில் இவர் மீறினார்ல, தேசிய கீதத்தை முன்பும் பின்பும் பாடினார்ல, அதற்கு ஒரு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறார். 2021 ஆகஸ்ட் 2ஆம் தேதி சட்டமன்றத்தில் கலைஞருடைய அந்த புகைப்படத்தை திறந்து வைக்கக்கூடிய விழாவில் ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதத்தை முன்னாடி பாடினார், தமிழ்தாய் வாழ்த்தை பின்னாடி பாடினார், இறுதியில் தேசிய கீதம் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கணையாக பேசியிருக்கிறார். விஜய், உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு யார் எழுதி தராங்கன்னு தெரில, ஆனால் ரொம்ப மொக்கையாக இருக்குது விஜய். ஏன்னா அது சட்டமன்ற நிகழ்வே கிடையாது, அது சட்டசபையில் நடந்த அரசியல் விழா. அந்த விழாவில் கலைஞர் ஃபோட்டோவை திறந்து வைப்பதற்காக வந்தவர் யார்? குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். பொதுவாக குடியரசுத் தலைவர் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் முன்னாடி தேசிய கீதமும் பின்னாடி தேசிய கீதமும் பாடணும் அப்படின்றது சட்டம். அதன்படி தான் சட்டசபையில் நடந்த அரசு விழாவில் முன்னாடி தேசிய கீதமும் அதன் பின்பு தமிழ்தாய் வாழ்த்தும் அதன் பின்பு தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. இதை ஏன் நான் அரசு விழான்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சில புகைப்படங்களை காட்டுறேன் பாருங்கள். இதில் ஆசிரியர் வீரமணி இருப்பார், திருமாவளவன் இருப்பார், அண்ணாமலை இருப்பார், அதே போல் முத்தரசன் இருப்பார், அப்படியே வந்து காங்கிரஸுக்கு திருநாவுக்கரசர் இருப்பார், பீட்டர் அல்போன்ஸ் இருப்பார். இப்படி எம்எல்ஏக்களே அந்த நேரத்தில் இல்லாதவங்க கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. சட்டசபை நிகழ்வுனா அதுக்கு எம்எல்ஏக்கு மட்டும்தான் அனுமதி. எம்எல்ஏ அல்லாத நபர்கள்லாம் வந்தாங்கன்னா அது சட்டசபை நிகழ்வு அல்ல, அது அரசு நிகழ்ச்சி தான். அரசு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டா அதில் தேசிய கீதம் முன்னாடி பின்னாடி பாடணும். நீங்கள் நடத்துனது அரசு நிகழ்ச்சி அல்ல, சட்டசபை கூட்டம். அவங்களாவது குடியரசுத் தலைவருக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் ஆளுநருக்கு அந்த ரூல்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆளுநர் கேட்டுக்கொண்டார் என்பதற்காகவே தேசிய கீதத்தை 2 முறை பாடினீங்க சட்டசபையில் வச்சு. நீங்கள் கொண்டு வர்ற விளக்கம் கூட பொருந்தாத ஒரு விளக்கமாக இருக்க பாருங்க. எந்த அளவுக்கு அடிபட்டு போது பாருங்க உங்களுடைய விளக்கம். இதில் இன்னொரு ஆணவமான ஒரு பேச்சு, என்னை பேசுன்னு சொல்கிறாங்க. கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே ஆடி போச்சு, ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் விஜய், கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே ஆட்டம் கண்டுருச்சு, கரூரில் 10 நிமிஷம் பேசுனதுக்கு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. 1 மாதம் ஆட்சியிலே ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை நடக்குது, எங்கே பார்த்தாலும் கொலையாக இருக்குது, மின்வெட்டாக இருக்குது. அப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மாதம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு நானும் ஒரு பட்டியலை வாசிக்கலாமே, ஆட்டம் கண்டுருச்சு உங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிருவீங்களா? அப்போ நீங்கள் ஒரு பீடன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் எங்கே போய் 5 நிமிஷம் நின்னாலும் 10 நிமிஷம் நின்னாலும் என் கையில் ஆட்சியை கொடுத்து 1 மாதம் ஆட்சி செய்ய சொன்னாலும் நான் கேவலமானவன், நான் பீடு, அதனால் எதுவுமே விளங்காது அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்களா விஜய்? உங்களை பேச சொன்னது ஸ்டாலினை தோற்கடிக்கணும், திமுகவை தோற்கடிக்கணுன்றக்காண்டி பேச சொல்லலை. நீங்கள் அதுக்கு மட்டும்தான் பேசுவேன்னு சொல்கிறீங்க. உங்களை பேச சொன்னது எதுக்கு? பாலியல் வன்கொடுமையில் ஒரே நாளில் 12 பேர் வந்து சித்திரவதை அனுபவிச்சாங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம் சொன்னாங்க, அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. அமோனியா வாயு லீக் ஆகி பல பேர் இறந்து போனாங்க, பேசுங்க சிஎம் சொன்னாங்க, அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் மிகப்பெரிய அளவுக்கு கொலைகள் நடக்குது,
பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. அதை பற்றி வாயை திறந்து உங்களை பேச சொன்னாங்க, வாய் திறந்து நீங்க பேசவே இல்லை. வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அப்படின்ற பேர்ல மாதம் 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு இப்போ 2 மாதத்துக்கு 200 யூனிட், அதுவும் 500 யூனிட்டுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மாத்தி அமைச்சிங்க. அதை நோக்கி உங்களை கேள்வி கேட்டாங்க, வாய் திறந்து பேசுங்க சிஎம் சொல்லிட்டு. அதுக்கு நீங்க பேசல. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000க்குள்ள வாங்கினாதான் தள்ளுபடி அப்படின்னு சொன்னீங்க. எதிர்ப்பு வருது 75,000க்குள்ளன்றீங்க. மீண்டும் எதிர்ப்பு வருது, எதிர்க்கட்சிகள் சேர்ந்து போராட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விவசாயியை பார்த்து கொச்சைப்படுத்தி பேசுறீங்க. இப்படி உங்களை பேச சொல்றது எல்லாம் திமுக பத்தியும் ஸ்டாலினை பத்தியும் பேசுறதுக்காக இல்லை. உங்க ஆட்சியில நீங்க சொன்ன விஷயங்களை எதுவுமே நிறைவேற்ற மாட்டீங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது, பெண்கள் பாதுகாப்பு கெட்டு போகுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்றக்காக உங்களை பேச சொன்னா, நான் பேசுனா 5 நிமிஷத்துலேயே ஆட்டம் ஆடிரும் பார்த்துக்குங்க அப்படின்றீங்க. சரி, அதே ஆட்டத்தை ரவுடி பேலுக்கு காட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, எல்லா ரவுடியும் காலியாகிறான்னு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, எல்லா பாலியல் கொடுமை செய்யக்கூடிய குற்றவாளிகளும் அவங்க ஆட்டம் காணட்டும். ஏன் அவங்கள நோக்கி மட்டும் பேச மாட்டீங்க? ஸ்டாலினுக்கும் திமுக பேசக்கூடிய நீங்கள் ரவுடிகளை நோக்கியும் பாலியல் வன்கொடுமை செய்பவனை நோக்கியும் சட்டம் ஒழுங்கை கெடுப்பவனை நோக்கியும் ஒரு 5 நிமிஷம் பேசுங்களேன், எல்லாமே சரியாகதான் பார்ப்போம், ஆட்டங்கானதான் பார்ப்போம். அதற்கு வக்கில்ல. இதை விட ஒரு கொடுமை, இவருடைய படத்துல வந்து சமூக நீதி கருத்துக்களை சொன்னாராம், கல்வியை பத்தி பேசினாராம், பெண்களை பத்தி பேசினாராம், ஊழலை பத்தி பேசினாராம். எனக்கு தெரிலங்க, விஜய் படம் பார்த்த நீங்களாவது சொல்லுங்க அவர் இப்படிலாம் பேசியிருக்கிறாரான்னு சொல்லிட்டு. இப்போ ஒட்டுமொத்தமாக ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் என்பது மகா மட்டமான ஒரு சட்டசபையாக நடந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. சட்டமன்ற மரபுகளையும் பின்பற்றலை. தமிழ்நாடு சட்டமன்றம் இவ்வளவு கேவலமாக மாறுமா, ஒரு சிஎம் இப்படி அருவருப்பாகத்தக்க வகையில் பேசுவாரா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் போட்டு காட்டியிருக்கிறீங்க. ஆனால் ஒரு வகையில் நான் இதை வரவேற்கிறேன் விஜய், நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களை இந்த புனித தூதராக நம்புகிறாங்கல்ல, நீங்கள் வந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பீங்க, நீங்கள் வந்துட்டா எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய உலகத்தில் போயிட்டு ஆழ்ந்து போய் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க தெரியுமா மக்கள். அவங்களெலாம் உங்களை உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல, அதற்கு இந்த பேச்செல்லாம் உதவும். நீங்கள் எப்படி ஒரு அருவருப்பாக மாறி இருக்கிறீங்க, உங்களுடைய கேடுகட்ட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் மக்கள் மிக தெளிவாக உங்களுடைய செயல்கள் மூலமாக அறிந்து கொண்டு ஒரு தடவை பண்ண தப்பை திருத்திக்கிட்டு மறு தடவை பண்ண மாட்டாங்க. எனவே விஜய், நீங்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து அம்பலப்படுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி.